கதையை வந்து ரொம்ப கண்டென்ட்டை நம்பி இன்னமும் கதைக்காக ஆமாம் சார். நீ மூவி எனக்கு முதல்ல இவனை கவிங்கிறாங்க நிறைய விஜயகாந்த் மாதிரி இருக்காங்க, அதுக்கே வந்தானா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஷட்டில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசி முடிச்சிடலாம். ஷட்டில் ரொம்ப அப்படி வாழ்ந்துட்டேன். ஐ லவ். ஓகே வாங்க சார். ஐ நோ கஷ்டம் வச்சுக்கிட்டு ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்தினுடைய பாரதி ராஜா. திரையுலகில் மோர் தென் 45 years நிறைய படங்களை இயக்கியிருக்கேன், நிறைய படங்களை பார்க்குறேன். இளைஞர்கள் அதிகமாக உள்ளே வந்திருக்கிறார்கள். நான் எப்போவுமே சொல்லுவேன், என்னுடைய ரிப்ளிகாடான்னு சொல்லி சேரனை சொல்லுவேன். ஏன்னா எமோஷனல் வைஸ் நானும் அவனும் ஒரே சேம் பேட்டர்ன்லேயே ட்ராவல் பண்ணோம். பொதுவாக படங்கள் பார்த்துட்டு பேசும்போது எந்த படமாக இருந்தாலும் அதை பற்றி பிரமாதமாக பேசி ஆகலாம். சில படங்கள் மட்டும்தான் ஆத்மார்த்தமாக இங்கேருந்து பேச முடியும். சமீப காலமாக நிறைய டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ் ரொம்ப படங்கள் இருக்குது. ஆனால் பாசத்தையும் நேசத்தையும் சொல்கிறதுக்கு படங்கள் இல்லை. ஏன்னா டெக்னிக்கலி தே ஆர் ஸோ அட்வான்ஸ். ரொம்ப ரசிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃபில்ம் மாதிரி இருக்குது, கொரியன் ஃபில்ம் மாதிரி இருக்குது அப்படின்னா. ஆனால் தமிழ் படம் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள், நம்ம அக்கா தங்கச்சியோட இருக்கோம், அண்ணன் தம்பியோட இருக்கோம், மாமி மச்சான், அண்ணன் தம்பி உறவுகள், என்னதான் இருந்தாலும் சின்ன விரிசல்கள், இதை சொல்கிறதுக்கு பல காலம் ஆயிடுச்சுக்காங்க. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு படம் இன்னும் நான் அதிலிருந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து வெளியே வர முடியலை. ஆனந்தம் விளையாடும் வீடு தலைப்பே ரொம்ப அழகாக இருக்கும். எப்பவுமே இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்துட்டு நல்லா அண்ணன் தம்பி ஒத்துமையாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே அவள் எதையாவது ஊதி விட்டுருவான், இவன் எதையாவது ஊதி, குடும்பம் சிறந்து போயிடும். அத்தகைய படங்கள் வர்றது ரொம்ப அரிது. அதில் ஆனந்தம் விளையாடும் வீடு நான் டைட்டில் பார்த்தோன்னே நினச்சேன், ஒரு நல்ல குடும்பம் சிலரால் சிதைக்கப்படும், மறுபடியும் அது ஒன்று சேரும். அதில் அழகாக நந்தா பெரியசாமி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. டெக்னீஷியன்ஸ் ஆர் ஸோ கிரேட். இதில் சேரன் வந்து பெரிய சுமையை தூக்கிறேன். அவன் என் பிள்ளைங்கிறதுக்காண்டி சொல்லலை, இந்த கேரக்டரை தூக்கி சுமக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த ஒருத்தன் மட்டும்தான் அப்படி தூக்கி சுமப்போம். அதில் சரவணன் ரொம்ப ஒரு பெரிய கவிஞன் கூட, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேரன் இந்த ஹோல் பிக்சரை தூக்கி சுமந்துட்டுருக்கான். பெர்ஃபார்மன்ஸ் சில நேரங்களில் நம்ம டைரக்டர் தான், சில நேரங்களில் எனக்கு கண்ணு கசங்குச்சு. ஏன்னா நாமளும் 50 வருடத்துக்கு மேலே பண்ணிட்டோம், கண்ணு கசங்குது. என்ன அறியாமல் கசங்க வைக்கிறான். அந்த வே ஆஃப் டெலிவரி த டைலாக்ஸ், அதில் சேரன் ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்தான். சரவணன் அவன் உருவத்துக்கு மூத்த அண்ணனா ஷட்டிலாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்போம். ஆல் கேரக்டர்ஸ், ஏன்னா இவ்வளவு கேரக்டர்ஸ் போட்டு படம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஒரு கஷ்டம். நான்லாம் 4 பேர் 4 வாங்குவேன். த ஹோல் ஃபுல்லி ஆர்டிஸ்ட், எங்கே நல்ல ஆர்டிஸ்ட். பட் எவரிபடி டிட் தர் ஜாப். ஈவன் ஜோமல்லி கூட அவன் மனைவி அவர் விஜயா, ஐ திங்க் சூப்பர், ரொம்ப அற்புதமாக இருக்குது. வழக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா படத்துக்கும் பிபி ஊதுறது உண்டு, இது அப்படி அல்ல. நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக சில இடங்கள் நம்மள ஏரியாவில் டைலாக்ஸ் சூப்பர். நம்ம வீடுகளில் அக்கா தங்கச்சி
அண்ணன் தம்பியெல்லாம் இருப்போம், கல்யாண வீடு, அந்த வார்த்தையெல்லாம் இந்த மண் சார்ந்தவன் தான் எழுத முடியும். அதில் நந்தா பெரியசாமி டன் அ கிரேட் ஜாப். நான் படம் பார்க்கும்போது நான் தான் வில்லேஜ் சொன்னேன், இவங்க கிராண்டியராக சொல்கிறாங்க, ஆனால் கூட டைலாக்ஸில் ஈரம் இருக்கு. ஐ லவ் திஸ் ஃபில்ம். இது எல்லாருக்கும் சும்மா ஏதோ விளம்பரத்துக்காக நான் சொல்ல. எவ்ரி ஒன் ஷுட் சி திஸ் ஃபிலிம். ஆக்ஷன் படம் எடுத்துருக்கோம், சண்டை படம், இங்கே வெட்டு குத்து ரத்தம், இதற்கு மத்தியில் ஒரு அழகிய, எல்லோரும் இப்போ யோசிப்பாங்க, அண்ணன் தம்பி எங்கேயோ ஃபாரினில் இருக்கவன், இன்னும் எங்கேயோ தூரத்தில் கல்யாணம் பண்ணி போன சிஸ்டர், நவ் தே ஹாவ் டு திங்க் அபவுட் திஸ் ஃபிலிம். அவங்களையெல்லாம் இப்போ ஈரப்படுத்தும் இந்த படம். அது ஒன்றுக்காகவே நந்தா பெரியசாமியை நம்ம பாராட்டினா. சேரன் டிட் அ குட் ஜாப். எல்லாமே நாங்கள் தனித்தனியாக சொல்ல முடியாது. எவ்ரிபடிஸ் ஒரு குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்து ஐயோ அப்பான்னு முட்டி நம்ம திரும்பி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு நந்தா பெரியசாமி, ஹேட்ஸ் ஆஃப் டு சேரன். கௌதம் கான் திருட்டு பையன், அவனை நான் நினச்சே வேலை. நான் அவங்க அப்பனை நான் டைரக்ட் பண்ணும்போது பிறப்பானு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. லவ்லி பாய். ரீசெண்ட் டேஸில் யங் ஹீரோ சொல்லுவாங்க, இஸ் எ வெரி லவ்லி பாய். லவ்லி, ரொம்ப அழகாக. அந்த பொண்ணு கூட ஜோடியாக சேர்ந்துருக்க கூட நல்லா பண்ணியிருக்கான். இதில் என்ன பியூட்டின்னா, இவ்வளோ சீரியஸ் படத்தில் அங்கங்கே இந்த ரொமான்ஸ் தின் லைனில் அப்படி கொண்டு வருவான். ஒரு படம் இது ஒரு குடும்ப படம், இது அதுன்னு போகும்போது இதுக்கு இடையில அவன் யோசிச்சிருக்கான் நந்தா அழகாக இன்பிட்வீனில் ஒரு தின் லைனில் ஒரு லவ் ஓடும். அதுதான் சூப்பர். அது இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அந்த லவ் ஓடி காமெடியோட அவன் கேரக்டர்ஸ் சூஸிங்கில் நான்லாம் ரொம்ப யாரை வேணாலும் போடலான்னு. பட்டு இதில் நடித்த அத்தனை ஃபேஸும் அந்நியாக இருக்கிறது இவர் தகுதி, இவனுக்கு இது தகுதிங்கிற மூஞ்சி அழகாக தெரிஞ்சிருக்கான். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இதுக்கு மேலே ரொம்ப பேசினேன்னா பிபி ஊதுன மாதிரி ஆகிடும். From here I am telling, after a long time, I have seen a good film. Good film இல்லை, மறுபடியும் என்னை திங்க் பண்ண வச்சிருச்சு. குடும்பங்கள், காட்சிகள், அண்ணன் தம்பி, உறவு முறைகளே, தமிழ் உறவு முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சொன்ன இந்த படம் இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு நந்தா, ஹேட்ஸ் ஆஃப் டு எவரிபடி, ஈவன் கேமராமேன், ப்ரொடியூசர்ஸ். இது எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டு துட்டு போட்டு சொல்லி நான்லாம் ரொம்ப சின்னதாக குடிசை தொழில் மாதிரி படம் எடுத்தவன். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் அதர் டெக்னீஷியன். நான் மென்ஷன் பண்ணாமல் இருந்துக்கலாம் சில ஆர்டிஸ்ட், அவங்களும் சரி, எல்லாருக்கும் நன்றி வணக்கம். சேரனுக்கு, மை சன், யூ லிவ் லாங், யூ வில் கெட் very bright future, and as an emotional man நீ என்ன மாதிரி உனக்கு வாழ்நாள் பூரா இந்த கலை உன்னோட வாழும். நன்றி வணக்கம். நந்தா சாரோட டைரக்ஷனில் ஆனந்தம் விளையாடும் வீடு, சேரன் சாரன் கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காங்க. நான் ஒரு வழக்கமான ஒரு குடும்ப படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத, சேரன் சார் நடிச்சதுனால ஒரு குடும்ப படம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் உணர்வுபூர்வமான ஒரு படமாக அது இருந்தது. இன்றைக்கி நிறைய படங்கள் நம்ம ஓடிடியில் பார்க்குறோம், நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய படங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு புது புது டெக்னாலஜி வருது. ஆனால் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் உறவுகளுக்குள்ளே என்றைக்குமே மாறாத ஒரு விஷயம் அந்த அன்பு, ரிலேஷன்ஷிப். எல்லாருமே எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் உறவுகள் எப்போவுமே பழசு தான், ஆனால் அதுதான் என்றைக்குமே புதுசு அப்படிங்கிறத அந்த படம் அழகாக சொல்லுது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை நம்ம எப்படி கொண்டாடணும். பிக் பாஸ் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாத ஒரு 16 பேர் 18 பேர் போய் அங்கே எப்படி வாழ்கிறோங்கிறது அது ஒரு வீடாக இருந்தது.
பட் நம்ம வீட்டுக்குள்ள உறவுகளுக்கிடையே எப்படி சகிப்புத்தன்மையோடும் எப்படி ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிற விஷயத்த ரொம்ப அழகாக அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்கும். அந்த எல்லாரும் உட்காந்து ஒரு ரியலைசேஷன் வந்து, ஏன்னா எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் பார்க்கும்போது இதுதானே, இது சாதாரண விஷயம் தானே, இது எல்லா குடும்பத்துக்கும் நடக்கிறது தானே, இது என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையாகவே என்னென்னா, மனுஷன் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில வாழ்கிற வாழ்க்கையை படம் பிடிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்கிற வாழ்க்கையில் இருக்க அன்புக சொல்கிற படங்கள் ரொம்ப குறைவாக வருது. அந்த வகையில் இந்த படம் வந்து அந்த அன்பை சொல்கிறது தான் இந்த படம். நம்ம உறவுகளுக்குள்ளே இன்னும் எப்படி நம்ம நடந்துக்கலாம், எப்படி மேம்படுத்திக்கலாம், வாழ்கிற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக வாழ்கிற விஷயம். ஏன்னா வீடை காசு போட்டு கட்டிடலாம், வீட்டுக்குள்ள சந்தோஷத்தை நம்ம விலைக்கு வாங்க முடியாது. அது நம்ம தான் கொடுக்க முடியும் ஒருத்தருங்கிறத அந்த படம் ரொம்ப அழகாக சொல்லுது. சரண் சார் வந்து என்னன்னா, நான் இன்றைக்கி நிறைய ஆட்டோகிராஃப் போடுறேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் ஒரு ஆட்டோகிராஃப் எடுத்து மொத்த சினிமாவை திரும்பி பார்க்க வச்சார். என்னுடைய ஆட்டோகிராஃபுக்கு அவர் தான் காரணம் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு. அவர் படம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அவருடைய எப்படி பேசுவார், எப்படி நடந்துப்பார் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நந்தா சாரையும் முன்னாடியே தெரியும். ஸோ 2 பேரோட காம்போவில் ஒரு நல்ல உணர்வுபூர்வமான ஒரு படம். ரொம்ப இயல்பாக எல்லாருமே எல்லா நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. சேரன் சாரோட எமோஷன்ஸ் ரொம்ப கேரி பண்ணி அது அவர் ஷோல்டரில் பண்ணியிருந்தார். கௌதம் கார்த்தி செட்டில்டாக அவரோட விஷயம். அப்புறம் டாக்டர் ராஜேஷரோட பொண்ணு இதில் பண்ணியிருந்தாங்க. அவங்க அக்கா எங்கூட இதில் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 15. ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சரவணன் சார் ரொம்ப அழகாக ஒரு அண்ணன் அந்த தம்பி அந்த ரிலேஷன்ஷிப் 2 பேருமே காம்போ நல்லா இருந்தது. சேரன் சார்தும் சரவணன் சாருக்குமான அந்த காம்போ ரிலேஷன்ஷிப்பு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலே அந்த கண்ணிலேயே அந்த எமோஷன் கேரி பண்ணுற விஷயம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லா நடிகர்களை போட்டு படம் எடுப்பாங்க. நந்தா சாரும் ப்ரொடியூசரும் ஒரு ஊரையே வச்சு படம் எடுத்திருக்காங்க. இது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு தெரியும். அத்தனை பேர் டேட்டையும் வாங்கி அந்த ஹாஸ்பிட்டல் சீன் கூட நான் பார்த்தேன். அத்தனை பேரையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லாரையும் வெளியே என்ன நிற்கிற ஷாட்டு தானே, நாங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு இல்லாமல் அது என்னென்னா அந்த ஷாட்டோட வேல்யூ வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, நம்ம உறவுகளுக்குள்ளேயே எவ்வளோ பேர் நமக்காக வெளியில் காத்திருப்பாங்கன்னா அந்த இடம் தான் நம்ம எவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அழக்கமாக ஊரில் சொல்ல ஒரு பழமொழி தான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. இதுதான் இந்த படம் சொல்லுது ஒரு அழகாக வந்து. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ இந்த படத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு சொல்கிற ஒரு சின்ன படம் தான். ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு எப்படி நந்தா சார் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தார், எப்படி படம் பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போது அவருக்கு இருக்கிற அந்த உறவுகளை நம்பி ஒரு படம் சொல்லணுங்கிறதுக்காகவே ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த காலகட்டத்தில் இதை சொல்லணும்னு முன் வந்த நந்தா சாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். ஏன்னா நிறைய எப்படி வேணால் இன்றைக்கி படம் எடுக்கலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் உறவுகளை சொல்கிற படங்கள் ரொம்ப குறைவு. அது ரொம்ப அழுத்தமாக அந்த படம் சொல்லியிருக்கு. ஸோ எல்லோரும் படத்தை வந்து தயவுசெய்து தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மொத்த தொழில்நுட்ப மியூசிக் டைரக்டர் அண்டு சினிமாட்டோகிராஃபி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுந்தர் நிறைய ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச ஆர்டிஸ்டே இருக்காங்க, நிறைய பேரை மறந்துட்டேன். சவுந்தர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப எமோஷன்ஸ் கேரி பண்ணி ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து ரொம்ப அழகாக பண்ணி அப்புறம் திருப்பவும் லாஸ்ட்டில் சேர்கிற விஷயங்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த ஆர்டிஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நாங்கள் வந்து ஆனந்தம் விளையாடும் வீடு படம் பார்த்தோம். நந்தா பெரியசாமி சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்க வேல்யூனஸ் பற்றி பேசுகிற ஒரு படம். சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ ஒரு ஃபேமிலின்னும் போது அதுக்குள்ளே சந்தோஷமும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எமோஷன். அது பயங்கர சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட்டு வந்து அவ்வளோ பேரை வச்சு அந்த ஒரு சிங்க் ஒரு ரியலான ஒரு ஃபேமிலிக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் வந்து பார்க்கும்போது இப்போ சில பேர் நமக்கு பர்சனலாக தெரியும். அவங்கள வந்து ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குற மாதிரி இல்லாமல் அந்த படத்துக்காக அவ்வளோ மோல்ட் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு பயங்கரமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா ஒரு நம்ம ஊர் சைடில் ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து, ஏன்னா இப்போ நிறைய பேசிட்டார் ஆரி. ஸோ அதனால் வந்து நிறைய ரியலிஸ்டிக்காக இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி இப்படி நிறைய படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னலாக இருக்கும். வந்து
எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது என்னென்னா ஒரு சந்தோஷமாகவே இருக்கட்டுமே, அது உள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நமக்கு ஒரு மைண்ட் இனிஷியலாகவே ஒரு தோணும். ஸோ அதில் வந்து ஒரு பிரச்சனை வந்து எப்படி சரியாக போகுது நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் அது வரும்போது இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிடணும், சீக்கிரமாக அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை வந்து பெரிய அண்ணனாக இருக்க சரவணன் சார், அதுக்கப்புறம் சேரன் சார், அவங்க 2 பேரும் அவங்க தோல் எடுத்து அதை வந்து எப்படி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அவங்களுக்கு உள்ள ஒரு நார்மலாக முடியுதுன்றது தான். ஸோ யூஸ்வலாக இருந்த நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா இருந்தால் கூட, பட் அது வந்து எவ்வளோ அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஸோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தை. பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் இப்போ எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சொல்லாமல் அது வந்து ஒரு படமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்ஸோட வேல்யூ வந்து பயமாக புரியும். கேமரா, மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சவுந்தர்லாம் ரியல் லைஃப்பில் சரடிக்க மாட்டார், பட் நச்சா மாதிரி பயங்கரமாக நடிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி கௌதம் கார்த்திக் அவர் வந்து ஒரு ஆங்க்ரி யங் மேன் மாதிரி பயங்கர சித்தப்பா பெரியப்பாவுக்குள்ளே இருக்க பிரச்சனையை ஒரு நடுநிலையாக இருந்து ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணி, அதே மாதிரி ஃபீமேல் லீட் நடிச்சவங்க, அப்புறம் அந்த அக்கா, எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பயங்கர யூனிக்காக இருந்து. நம்ம ஊர் சைடில் ஒருத்தவங்க போயிட்டு இப்போது ஷூட்டிங் போகும்போது அவங்க ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணும்போது அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும், அவங்க வந்து அதில் பார்க்குற ஒரு ஆட்கள் மாதிரி எல்லாருமே அவ்வளோ கேஸ்டிங் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நிறைய இருக்குது இந்த படத்தில். அது வந்து நம்ம சொல்கிறத விட அது வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு பயங்கர லைஃபாக இருக்கும். அது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பர் சார், எங்களை சேரன் சார் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து நிறைய சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சூப்பர், எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விளையாடு வீடு போஸ்டரில் நம்ம மூலையில் இருந்தால் கூட ஒரு வெற்றி படத்தில் இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆல்ரெடி முண்டாசுப்பட்டி, பிசாசு, ரஜினி முருகன், பரியேறும் பெருமாள், இப்போ சமீபத்தில் உலகத்தையே உழுக்குன ஜெய்பீம் படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அப்படி வெற்றி படத்தில் இப்போ ஆனந்த விளையாடு படத்துலையும் நான் நடிச்சிருக்கேங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஒரு இயக்குநர்களும் ஒரு பரிணாமத்தில் படத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் மனிதனோட வீரத்தையும், மண்ணின் மகத்துவத்தையும், மனித உரிமைகளையும், மனித உணர்வுகளையும் பல இயக்குநர்கள் படைச்சிருக்காங்க. இப்போ சேரன் சார் பார்த்திங்கன்னா பாண்டவர் பூமி, பாரதி கண்ணம்மா, விக்ரம் சார் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம், வானத்தை போல, இப்படி எவ்வளோ இயக்குநர்கள் மனிதனுடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் படைச்சிருக்காங்க. அந்த வெற்றி பட வரிசையில் நந்தா பெரியசாமியும் வெற்றி பட இயக்குனராக இணைவாரில் இணைஞ்சிட்டார். படம் மிகப்பெரிய வெற்றி படம். இதன் தயாரிப்பாளர் ரங்கநாதன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் ஒர்க் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.